Hi friends, this is Kamalakannan. Welcome to my YouTube channel. நான் இந்த வீடியோவில் என்னோட ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ பார்க்குற பாதி பேர்த்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்னா ரிஸ்க்கு, நம்ம பணத்தை லாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக உங்கள் எல்லார் மனசுலையும் இருக்கும். அப்படி இருக்கிறதுல ஆச்சரியப்படுத்துக்கிறதும் இல்லை, ஏன்னா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்னாவே ரிஸ்க்கு தான், பணத்தை லாஸ் பண்ணிடுவோம் தான் கேள்விப்பட்டிருப்போம் எல்லாருமே. ரிஸ்க்குங்கிற வேர்டை வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிஸ்க்குங்கிறதுனால தான் நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன்னா அப்படி தான் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நீங்களே ஒரு கொஷின் கேட்டுக்கோங்க. எந்த பிஸ்னஸில் ரிஸ்க் இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா பிஸ்னஸ்லேயும் ரிஸ்க் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஏன் அதிகமாக ரிஸ்க்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மக்கள் அது நிறைய பேர் பணத்தை டைரெக்டாக அதில் இழக்கிறதுனால நிறைய பேர் வந்து அதை பார்த்து பயப்படுறாங்க. இன்றைக்கி வந்து அதில் ஒரு செக்டரை பற்றி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் கண்டினியூஸாக என்னோடய வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜினா ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். நிஃப்டிங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஒரு டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸை வந்து மெர்ஜ் பண்ணி பார்க்குற ஒரு, அதோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுற இண்டிசஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே இல்லை நீங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது உண்மை இல்லை. ஏன்னா இப்போ ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸுங்கிறது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான் ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் லிஸ்ட்டாக இருக்குது. இப்போ அதோட லிஸ்ட்டு பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ், ஃபாஸ்ட் மூவி எஃப்எம்சிஜியில் இருக்க கம்பெனிஸ்: ஐடிசி, நெஸ்ட்லே, கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், பிரிட்டானியா, வருண் பெவரேஜ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், டாபர், பிஎன்ஜி, மேரிகோ, யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், கோல்கேட், யூபிஎல். இதெல்லாம் வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜியில் லிஸ்ட்டாக இருக்க கம்பெனிஸு. இப்போ அதை நான் ஒவ்வொரு கம்பெனிஸோட வெப்சைட்டில் போய் அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் அவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன், நீங்களே பாருங்கள். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட், இதோட பிராண்ட்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதில் பார்க்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம் வந்து நீங்கள் ரியல் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ராடக்டாக இருக்கும். வில், சோப்புத்தூள், பூஸ்ட், பர்ஃப்யூம், 3 ரோசஸ் டீ தூள், ரெட் ரேபிள், ப்ரூ, தாஜ்மஹால், இது எல்லாமே ஒரே கம்பெனி கீழே தான் வருது. ஆனால் நம்ம இதை விட அது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி யோசித்து நிறையா இது இப்போ யோசிப்போம். ஆனால் எல்லாமே ஒரே கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியோட சப் பிராண்ட்ஸ் தான் இதெல்லாம். பார்த்திங்கன்னா கிளினிக் ப்ளஸ், க்ளோஸ்அப், கம்ஃபோர்ட், டாமெக்ஸ், டவ், ஹமாமு, டவ், 2 சோப்புமே இது வேறுன்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த கம்பெனி வந்து ஒரே கம்பெனி தான் 2 ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இது ஹை குவாலிட்டி, இது லோ குவாலிட்டி அப்படிங்குமா அவங்களே டிட்டர்மின் பண்ணி அவங்களே நம்மக்கிட்ட காமிச்சு, ஒரு சோப்பு நீங்கள் ஹமாம் வாங்காமல் டவ் தான் பெட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுவும் அவங்களோட ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கம்பெனிஸ் வந்து அவங்க ஓன் பிராண்ட்லேயே வந்து டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி மக்கள்கிட்ட நம்மக்கிட்ட செல் பண்ணுறாங்க. ஹார்லிக்ஸோட எல்லாமே வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட பிராண்ட்ஸ் தான். கிசான் ஜாம், குவாலிட்டி ஐஸ்கிரீம்ஸ், லக்ஸ் சோப், லிப்டன் கிரீன் டீ, லைபாய், மேக்னம் ஐஸ்கிரீம், பெப்சிடென்ட், பியர்ஸ், பாண்ட்ஸ், ரெக்ஸோனா, ரின், சர்ஃபெக்சல் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி நினைப்பீங்க. ஆனால் எல்லாமே அதே கம்பெனி கீழே தான் வரும். என்ன இது கொஞ்சம் ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டியில் மேபி பண்ணலாம், இது அதை விட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி பண்ணலாம். ஆனால் ரெண்டுமே அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த
ஸோ இந்த சர்ஃப் எக்ஸல் வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலும் ரின் வாங்கி எது வாங்கி யூஸ் பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக போகும், அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்க ஒரே கம்பெனி ஹிந்துஸ்தான் லிவருங்கிற ஒரே கம்பெனிக்கிலே நீங்கள் யூஸ் பண்ணுற எத்தனை ப்ராடக்ட்டோட பிராண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். க்ளோஸ்அப்பும் அவங்களே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, பெப்சிடென்ட்டும் அவங்களே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நீங்கள் இனிமேட்டு கடையில் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அது கீழே பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் இந்த சிம்பிள் இருக்கும். நீங்கள் நிறைய கம்பெனி இப்போ நீங்கள் பார்த்த எல்லா பிராண்ட்லேயுமே இருக்கும் இந்த சிம்பிள், ஹிந்துஸ்தான் லிவர் லிமிடெட்ங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரே கம்பெனி கீழே தான் வருது. இந்த கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கும்போது இதோடைய ப்ராஃபிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம், இந்தியாவில் நிறைய பேர் எத்தனை கோடி பேர் இருக்கும் உங்களுக்கே தெரியும். இப்போ எல்லாருமே இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு எவ்ரி குவார்ட்டருக்கு வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பெனி. அடுத்த கம்பெனி ஐடிசி போகிறேன் பாருங்கள். ஐடிசியோட பிராண்ட்ஸு ஆசீர்வாத், சன்ஃபீஸ்ட், நைட்டு லோட் ஆகல. ஓகே, நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, கம்ஸ் சுவிங்கம்லேருந்து நிறைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஈவன் பர்ஃப்யூம்ஸ், சவர் ஜெல்ஸ். இங்கே ஒவ்வொரு இதாக நீங்கள் உங்களுக்கே ஆக்சஸ் இருக்கும். நீங்கள் எல்லாமே ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு கம்பெனி சைட்டுக்குள்ளேயும் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கலாம். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் ஒரே கம்பெனி தான் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. காம்படிட்டர் நம்ம நினைக்கிறோம், ஆனால் மங்கள்தீப் அகர்பத்திகள். நீங்கள் ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ணுங்க, கோத்ரேஜ் கன்சூமர் ப்ராடக்ட், ஹிட்டு, குட் நைட், எல்லாமே சிந்தால். நீங்கள் இந்த சோப்பு இந்த ஐட்டத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக டெய்லியும் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இது எல்லாமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்க கம்பெனிஸோட பிராண்ட்ஸ் தான். ஸோ இது நீங்கள் எல்லாம் வாங்கும்போது எல்லாமே அவங்களுக்கு ரெவன்யூஸ் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. பார்க் அவென்யூ, இப்போ ஈவன் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க கூட இப்போ யூபிஎல் ஓட பிராண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஃபிஷர் எல்லாமே வந்து இவங்க தான் வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த ட்ரிங்க்ஸ் இதில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இவங்களுக்கு தான் நீங்கள் ரெவன்யூ கொடுக்குறீங்க. ஸோ நமக்கே தெரியாமல் எல்லா கம்பெனிஸும் நம்மளை வச்சு ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது நம்ம தெரியாமையே எல்லா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் நினச்சி வாங்கிட்டு இருப்போம். நான் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தேன். நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஜஸ்ட் என்னோடய நாலேஜ் தான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரே பிராண்டு கீழே தான் வருது. எல்லா ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்டுமே ஒரே கம்பெனி தான். ஜஸ்ட்டு ஒவ்வொரு பிராண்டாக நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் போய் ஒவ்வொன்றும் செக் பண்ணி பார்க்கலாம். இது நெஸ்ட்லே, இவங்க டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி பேபி ஃபுட்ஸ், வாட்டர், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிலையும் நிறையா ப்ராடக்ட் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. வருண் பெவரேஜஸ், இந்த கம்பெனி தான் நீங்கள் குடிக்கிற மோஸ்ட் ஆஃப் த பெவரேஜஸை இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பெப்சி, மவுண்டன் டியூ, ஸ்டிங், 7up, மிராண்டா, ஸ்லைஸ், ட்ராபிகானா, அக்வாஃபினா, லிப்டன், கிரீம்வெல், இது எல்லாமே ஒரே கம்பெனி கீழே தான் வருது. வருண் பெவரேஜ் லிமிடெட். லேஸ், சிட்டோஸ் எல்லாமே வந்து ஒரே கம்பெனி தான், வருண் பெவரேஜ். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான். நமக்கு இந்த கம்பெனிஸ் எல்லாமே ஒரே பிராண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டே டு டேல ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த கம்பெனி வந்து டாடா கன்சூமர் ப்ராடக்ட். உங்களோட டீயில் மட்டுமே டாடா கன்சூமர் ப்ராடக்ட் பாருங்கள். டாடா டீ, டெட்லி, டீ பிக்ஸ், குட் எர்த், ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் டாடா சால்ட், டாடா சம்பான். காஃபியில் டாடா கிராண்ட், டாடா காஃபி கோல்டு, எல்லாமே டாடா குளுக்கோ. ஸ்டார்பக்ஸ் கூட டாடா கன்சூமர் ப்ராடக்ட் ஸ்டார்பக்ஸோட இந்தியாவில் வந்து ஜாயின் பண்ணி பார்ட்னர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து பிஎன்ஜி,
ஸோ இது எல்லாமே வந்து கன்சூமர் ப்ராடக்ட்டுக்குனால மோஸ்ட்லி உங்களுக்கு இப்போ ரிலேட்டடாக தெரியும். இந்த மாதிரி தான் எல்லா செக்டார்லேயுமே இருக்குது. என்ன ஆனால் நமக்கு இது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த ஐட்டம்ஸ்லாம் நமக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு கோரிலேட் பண்ணிக்க முடியும். இதே மற்ற செக்டார்ஸும் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த கோல்கேட்டில் நம்ம கோல்கேட் டூத் பேஸ்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நிறைய ப்ராடக்ட் வந்து நமக்கு தெரியாது, நான் அதிகமாக யூஸ் பண்ணதில்லை. ஆனால் மார்க்கெட்டில் இந்த பிராண்ட்ஸ்லாம் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இது ஜஸ்ட் உங்களுக்கு மோஸ்ட்டாக தெரிஞ்ச கம்பெனிஸாக பார்த்து நான் தெரிஞ்ச கம்பெனிஸ்னு இல்லை, மார்க்கெட் லீடர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டானியா பிஸ்கட்ஸ், டைரி, ஸ்நாக்ஸ், ரஸ்க் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்த மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃப்ரீ டைமில் இதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் இந்த நிஃப்டி எஃப்எம்சிஜி கீழே தான் இந்த எல்லா கம்பெனிஸுமே வருது. ஸோ இது வந்து வெயிட்டேஜ்னு சொல்லுவாங்க. நிஃப்டி எஃப்எம்சிஜிக்கு ஐடிசி வந்து 33%, ஹிந்துஸ்தான் லெவல் 18%. இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியோட மார்க்கெட் கேப்பை பொறுத்து அவங்க வந்து வெயிட்டேஜ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஓவராலாக இந்த கம்பெனிஸ் எல்லாமே சேர்த்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜிங்கிற ஒரு செக்டர் வச்சு அவங்க வந்து ட்ராக் பண்ணிப்பாங்க மார்க்கெட்டில். ஸோ இதுதான் எஃப்எம்சிஜியோட கொஞ்சம் ஃபேமஸாக இருக்க கம்பெனிஸ். இதில் டாப் மார்க்கெட் கேப்பும் இருக்கும், ஸ்மால் மார்க்கெட் கேப்பும் இருக்கிற கம்பெனிஸும் ஈக்குவலாக வெயிட்டேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்து ஓவரால் பர்ஃபார்மன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டுடே கெய்னர்ஸில் வந்து பல்ராம் சின், இது வந்து ஒரு சுகர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து 0.8% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெஸ்லே வந்து 0.68% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஐடிசி 0.47%, பிஎன்ஜி, யூபிஎல் இந்த டாப் கெய்னர்ஸ். ஒரு நாளில் இவ்வளோ பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு. டாப் லூசர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாபர் கம்பெனி வந்து 2.77% வந்து ட்ராப் ஆகிருக்கு அதோட ட்ரேடிங் ப்ரைஸ்லேருந்து. பிபிஎல் வந்து வருண் பெவரேஜ் லிமிடெட் 2.66% ட்ராப் ஆகிருக்கு. இந்த டே டு டேல வந்து இந்த ட்ரேட் ப்ரைஸ் வந்து 1%, 2% அதோட மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனை பொறுத்து அப்சைட் டவுன் சைட் மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த கம்பெனிஸ் எல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. அதோட ப்ரைஸ் வந்து வேல்யூவாக இருக்கா, எந்த ப்ரைஸில் வாங்கினா நாம் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய அனலைசிஸ் பண்ணி தான் வாங்கணும். நம்ம எடுத்தோம்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா லாஸ் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ வருண் பெவரேஜஸ் தான் இருக்கிற எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் மோஸ்ட்லி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க ப்ராஃபிட் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் நேற்று இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரே நாளில் 2.66% வந்து நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து அதோட ரொம்ப அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரொம்ப கீழே இறங்கிருச்சு, அதோட வந்து நம்ம இப்போ வாங்கலாம் அப்படின்னு நம்ம கிராஃப் பார்த்து சார்ட்ஸ் நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து கிராஃப்ஸ் காமிச்சிருப்பேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அந்த மாதிரி கிராஃப்ஸில் பார்த்து அனலைசிஸ் பண்ணி அதோட வேல்யூ எப்போ லோயஸ்ட் பாயிண்டில் இருக்குது நம்ம செக் பண்ணி அப்போ வாங்கினோம்னா தான் நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ வேணால் நம்ம கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அப்படின்னு வாங்கிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் டெய்லியும் அப்லோட் பண்ணுற வீடியோவில் நீங்கள் ஒவ்வொரு இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோடய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.